Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ரேமா வார்த்தை, நான் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த இடத்தில் யாருக்கு முன்னே யாரால் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் அவர்களுக்கு முன்னே நான் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்க்கைகளில் குறைவுபடும் பொழுது, நம்முடைய சம்பாத்தியங்களில் குறைவுபடும் பொழுது, சிறுமைப்படுத்தப்படும் பொழுது அநேகருக்கு முன்னே தலை குனிவு ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம். நிறைய தோல்விகளை அனுபவிக்கும் பொழுது, நிறைய நஷ்டங்களை பார்க்கும் பொழுது, இதுவரை நம்மை மதித்தவர்கள் கூட இப்ப நம்ம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல அவங்க பார்க்கறாங்க. நமக்கு அவங்களை நிமிர்ந்து ஃபேஸ் பண்றதுக்கு முடியல. ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நல்லா ஆண்டவர் வச்சிருந்தார். சில சறுக்கல்கள் வரும் பொழுது மனிதனுடைய பார்வை நம்மை வெட்கத்திற்கு ஏதுவாய் நடத்த ஆரம்பிக்கிறது. அநேக நேரங்களில் சில சவால்களில் தோற்று போய், எதிர்பார்த்த காரியங்களில் தோற்று போய் தலை குனிந்து கூனி குறுகுவது உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சிக்கலில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் யாருக்கு முன்னே நீ வெட்கப்படுத்தப்பட்டாயோ, தலை குனிவை சந்தித்தாயோ, அதே ஜனத்திற்கு முன்னே நான் உன்னை இரட்டிப்பான நன்மைகளை தந்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் காட். வசனத்திற்கு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை ஆமென் சொல்லும் பொழுது வெட்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்படுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. யோசேப்பு நிர்வாணமாய் வஸ்திரத்தை விட்டு போனான். எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். செய்யாத தவறுக்காய் அவன் மேல் பழி சுமத்தப்பட்டது. எத்தனை பேர் அவனை ஏளனமாய் பேசி இருப்பார்கள். எந்த தெருவில் யோசேப்பு வெட்கப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்தில் அவன் வெட்கத்தை சந்தித்தானோ, அதே பட்டணங்களில், அதே தேசத்தில் கர்த்தர் யோசேப்பை அதிகாரியாய் வைக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் பர்ட்டிகுலரா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யோசேப்பு எந்த தெருவில் வெட்கப்பட்டு ஓடினானோ அதே இடத்துல அவனை கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்தது போல, நீங்க வசிக்கிற, நீங்கள் வேலை பார்க்கிற எந்த தெருவுல, எந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிற்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாயை அற்பமா எண்ணாங்க. அவன் வாசல் காவல்காரன் தானே, அவனுக்கு என்ன ஒரு பெரிய காரியமா? ஸ்தோத்திரம். ஆனா ஒரு நாள் வந்தது. ஸ்தோத்திரம். இந்த ஆமான் மொர்தெகாயை ஏளனமாய் பார்த்தான். வெட்கப்படுத்த அநேக தவறுகளை, குற்றச்சாட்டுகளை சொல்லி பழிகளை செலுத்தி அவனை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தரோ அவனுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பித்தான். குதிரை, ராஜா அமர்ந்து போகிற குதிரையில உட்கார அளவுக்கு அவன் ஸ்டாண்டர்ட, அவன் பேரை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம். ஆமான் வெட்கப்படுத்தணும்னு நினைச்சான். ஆமான் வாயாலேயே ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் வாழ்க உயர்வான் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினான். எந்த மனுஷன் தூசிச்சானோ, எந்த மனுஷன் உங்களை வெட்கப்படுத்தணும்னு திட்டம் பண்ணானோ, அந்த மனுஷன் வாயாலேயே கர்த்தர் உங்களை இரட்டிப்பான மகிழ்ச்சிக்கு மாற்றுவார். ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. எஸ்தர். ஸ்தோத்திரம். அன்னாள், எத்தனை பைபிள்ல எத்தனை நபர்கள் வெட்கத்தை சந்தித்தார்கள். குழந்தை இல்லாம அன்னாள் எத்தனை வெட்கப்பட்டா. ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 5-6 குழந்தைகளை கர்த்தர் அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தார்.
சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல, வெட்கப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கலக்கத்திற்கு ஒரு நிச்சயமான முடிவு வரப்போகிறது. உங்கள் போராட்டத்திற்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு நித்தியமான தீர்வை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல இரட்டிப்பான நன்மைகளை பெற போறீங்க. ஸ்தோத்திரம். யோபு ஒரு காலத்துல நடந்து வரும் பொழுது ஸ்தோத்திரம் எல்லாரும் எழுந்து நின்று அவனை ஸ்தோத்திரம் அவரை வணக்கம் செலுத்துவார்களாம். அவ்வளவு மரியாதை. ஆனா எல்லாம் இழந்து ஒண்ணு இல்லாம போன உடனே ஸ்தோத்திரம் யார் அவனை மதிக்கல. ஸ்தோத்திரம் அவன் புண்களை நாய் வந்து நக்கிச்சு. அவனுடைய கொடுமை அவ்வளவு வெட்கத்திற்குள்ளாய் மாறினது. ஆனா வெட்கத்தை இரட்டிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் யோபினுடைய வாழ்க்கையில இரட்டிப்பாய் மாற்றினார். அவருடைய சிறையிருப்பை திருப்பினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ உங்கள் சிறையிருப்பு சீக்கிரத்தில் திருத்தப்பட போகிறது. நீங்கள் மறுபடியும் இரட்டிப்பான நன்மைகளை பெறுவீர்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பங்களுக்கு மத்தியிலே, உங்க சகோதரர்களுக்கு மத்தியிலே, உங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே, உங்க வேலை ஸ்தலத்துல இதுவரை இல்லாத அளவு கர்த்தர் உங்களை மகிமையாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை உயர்வாய் வைக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் வல்லமை ஒரு மழையை போல் அவர்கள் மேல் பெய்வதாக. அவர்கள் பிள்ளைகள், அவருடைய குடும்பம், கையின் பிரயாசம் எந்த இடத்தில் வெட்கப்படுத்தப்பட்டதோ அதே இடத்தில் மறுபடியும் ஆண்டவரை தலை தொங்க செய்வீராக. இரட்டிப்பான நன்மைகளை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் அற்புதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். வெட்கப்பட்டதற்கு இடத்திலெல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.